அகிதாயே போற்றி போற்றி. என் செல்ல குழந்தையே, இன்று இந்த நல்ல நாளிலேயே நீ இதை கேட்ட நொடி முதல் உன் வாழ்க்கையில் நல்ல அமோகமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உருவாக போகுது. நீ நிச்சயம் முன்னேறுவாய். உன் மனசில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை முதல்ல தூக்கி எறிஞ்சிடு. உனக்கு எல்லாமுமாய் இருக்கும் இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்வேன். வழிகள் நிறைஞ்ச உன் வாழ்க்கையை இன்பமயமாக மாற்ற போகிறேன். நீ எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சிருந்தாலும் உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு நீ வருத்தப்பட்டதை பார்த்துட்டு தான் உனக்கு உதவி செய்யறதுக்காக இந்த வராகி அம்மா ஓடி வந்தேன். நீ எல்லாருக்கும் உண்மையாக இருந்திருக்க, எல்லாருக்கும் நல்லது செஞ்சிருக்க. ஆனால் யாருமே நீ செஞ்ச நல்லதை நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. உனக்கு நல்லது செய்யவும் யாருக்கும் மனசும் இல்லை, நேரமும் இல்லை அல்லவா? இந்த நன்றி கெட்ட மனிதர்களிடத்தில் நீ ரொம்பவும் நன்றி உணர்ச்சியை எதிர்பார்க்காத. உனக்கு எது தேவைனாலும் என்ன தேவைனாலும் அதை செஞ்சு தர்றதுக்கு தயாராக இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். உன் வாழ்க்கையில் நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு உனக்கான நல்லதையும் செஞ்சு தரப்போகிறேன். ஒரு மனிதன் தெரிஞ்சே தப்பு செய்கிறான்னு தெரிஞ்ச பிறகும் நீ அவங்கிட்ட போய் நியாயம் கேட்காத. அவங்க தப்பு செஞ்சுட்டு அதையே நியாயப்படுத்தி அதுக்கு 1000 பதில்களையும் சொல்லுவாங்க. அதனால் எப்போதும் யாரிடமும் எந்த விளக்கமும் கேட்கவும் வேணாம், உன்னை பற்றி எந்த தன்னிலை விளக்கமும் கொடுக்கவும் வேண்டாம். உனக்கு எல்லாமுமா இருக்கும் இந்த வராகி அம்மாவே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து உன்னை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வரப்போகிறேன். இந்த உலகத்தில் வாரத்தில் வெறும் 1000 ரூபாயை வச்சுக்கிட்டு ஆனந்தமாக குடும்பம் நடத்தி வாழ்கிற குடும்பங்களும் இருக்காங்க. 10,000 ரூபா ஒரு வாரத்துக்கு பத்தாதுன்னு சொல்கிறவங்களும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாமே அவரவர்கள் வாழும் வாழ்க்கையையும் செலவு செய்யும் விதத்தையும் குடும்ப சூழ்நிலையையும் பொறுத்தது தானே. ஓ வாழ்க்கையில் நீ எப்போதும் எளிமையோடு இருக்க பழகு. எல்லா விஷயங்களும் சிறப்பாக நல்லபடியாக உனக்கு நடப்பதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். என் அருள் உனக்கு இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உனக்கு சொந்தமும் நான் தான், சொத்து சுகமும் நான் தான். உனக்கு பந்தமும் நான் தான், பாசமும் நான் தான். உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய உன் தாயாகவும் தெய்வமாகவும் துணையாகவும் கூட இந்த வராகி அம்மா நானே இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்படாதே. உன் நிலைமை நீ நினைச்சதை விட சிறப்பாக மாறப்போகுது. சீரும் சிறப்புமா நீ மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக நிற்பேன். நீ எப்போதும் நதி போல ஓடிக்கிட்டே இரு. உன்னை நோக்கி எத்தனை கற்களை வீசினாலும் எல்லாத்தையும் படிக்கற்களாக உபயோகித்து மேலே எழுந்து உயர்ந்து நிற்கணும் என்றல்லவே. இந்த மனிதர்கள் வாழ்க்கையில் எல்லாருக்கிட்டையுமே ஏதாவது ஒரு விஷயம் வெளியே சொல்ல முடியாததா, அமைதியாக வெளிக்காட்ட முடியாததாக இருக்கத்தான் செய்யும். நீயும் உன் வாழ்க்கையில் அப்படி வெளியே சொல்ல முடியாமல் நடந்த கஷ்டமான கசப்பான விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. நடந்ததையே நினச்சிக்கிட்டு இருந்தீன்னா வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இனி எல்லாமே நல்லதாக நடக்கும், என் வாழ்க்கை நல்லபடியாக மாறுன்ற நம்பிக்கையோட அடுத்தடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை பாரு. இந்த வராகி அம்மா உன் கூட இருக்கும்போது உனக்கு எந்த கவலையும் வேண்டாமேன்னு செல்லவே. எப்போவுமே வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சி மனசு உடைஞ்சு போகாதே. முடிஞ்சு போச்சு நீ நினைக்கும் போது இந்த வராகி அம்மா என் ஆட்டத்தை தொடங்கி வச்சு உன்னை நல்லபடியாக உயர்வாக வாழ வச்சும் காட்டுவேன். நல்ல எண்ணங்களும் தூய சிந்தனைகளும் உள்ள என் செல்ல பிள்ளையான உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. எல்லா துன்பங்களையும் துரத்தி அடித்து உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற? உன்னை சுற்றி இருக்கும் இகழ்வுகளையும் இழிவுகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் துரத்தி அடித்து உன்னை காப்பாற்றி உனக்கு நல்லது செய்கிறதுக்காகவே இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். இனி ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன் கூடவே இருந்து என் அருளால் உன்னை வழி நடத்தி வாழ வைக்க போகிறேன். வாழ்க்கையில் தடைகளும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் வந்தாலும் நீ எதுக்கும் பயப்படாத. என் அருள் கண்டிப்பாக உன்னை வெற்றிகரமாக வாழ வைக்கும். எல்லாவற்றையும் தடைகளையும் பிரச்சனைகளையும் தாண்டி நீ ஜெயிக்க தான் போகிற. இந்த வராகி அம்மா உன்னை சோதிப்பனை தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் வாழ்க்கை முழுவதையும் என்கிட்ட ஒப்படைச்சிடு. இந்த நிமிஷம் உனக்கு கஷ்டமானதாக இருந்தாலும் நீ அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் உன் வாழ்க்கை சுகமாகவே இருக்கும்.
நீ எப்போதும் எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையை வெறுக்கக்கூடாது. பொறுமையாக இருந்தாலே உனக்கான பொக்கிஷமான வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன். உன் கஷ்டங்கள் அனைத்தையும் அறிந்த இந்த வராகி அம்மா உன் நெஞ்சில் உள்ள துயரங்களையும் துன்பங்களையும் போக்கி உன் பரிதவிப்புக்கு ஒரு முடிவை கொடுக்க போறேன். என்னடா இது வாழ்க்கை நினைச்சு நீ சலிச்சுக்காத. சோதனைகளை சந்தித்தாலும் நீ பயப்படாத. நான் உன் கூட தானே இருக்கேன். கண்டிப்பா உன்னை பாதுகாப்பேன். இனிமே உன் வாழ்க்கையில எல்லா நாளும் சந்தோஷ நாளாக இருக்கும்படி, உன் வாழ்வில் இருள் நீங்கி வெளிச்சம் வரும்படியும் உன் முயற்சிக்கு நான் துணையா நிற்க போறேன். உன் வாழ்க்கை பயணத்துக்கு நான் நிச்சயம் வழிகாட்டுவேன் என் செல்லமே. யார் உன்னை விட்டு போனாலும் இந்த வராகி அம்மா உன் கூடவே இருக்கேன்ற நம்பிக்கை உனக்குள்ள இருக்கட்டும். நீ நினைச்சது நடக்கிறதுக்கும் கேட்டது கிடைப்பதற்கும் நான் நிச்சயம் துணை நிற்பேன். என் திருவடிகளை பற்றிய உன்னை நிச்சயமாக நான் ஆசீர்வதிக்கிறேன். என் அருளால உன்னுடைய எல்லா செயல்களிலும் வெற்றி கிடைக்கும்படி செய்வேன். உனக்கு துணையா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் பயப்படாத. வாழ்க்கையில வரும் பரிசோதனைகள் உன் ஆற்றலை வளர்ப்பதற்காக மட்டும்தான். கூடிய சீக்கிரம் உன் போராட்டங்களை முடிச்சு வச்சு உனக்கான வெற்றியை அறிவிக்கப் போகிறேன். நானே உன்னை காலமாக இருந்து உயர்த்தி சிறப்பாக வாழ வைக்கவும் போறேன். என் அருள் உனக்கு துணையா இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு நாளும் உன்னுடனேயே இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன் கனவுகள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். இன்னைக்கு சோர்வா இருக்கிற சோம்பல தர்ற பிரச்சனைகளை எல்லாம் சரி செஞ்சு இனி வரக்கூடிய நாட்களை உனக்கான சந்தோஷ நாட்களாகவே இன்று முதல் மாற்றி காட்ட போறேன். இந்த விடியல் உனக்கான ஒரு புது வெற்றியை கொண்டு வரப்போகுது. இனிமே நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடந்தே தீரும். நம்பிக்கையோடு வாழக்கூடிய உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுப்பேன். உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் உன் வாழ்க்கையை நல்ல விதத்தில் மாற்றி அமைக்கவும் இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ கவலையை விடு. இத்தனை நாள் எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அந்த நல்ல விஷயம் இப்போது நடக்குமே செல்லமே. நீ எதிர்பார்த்த பணமும் உன் கைகளில் வந்து சேரப்போகுது. தப்பு செஞ்சுட்டு அதை மறைக்கிறது தான் தப்பு. தவறு செய்கிறதுன்றது இயல்பான காரியம். தப்பு செஞ்சுட்டனா அதை ஒத்துக்கிட்டு அதை சரி செய்ய முயற்சி செய். யாருக்காவது உதவி செஞ்சாலோ நல்லது செஞ்சாலோ அதை பெருமைக்காக சொல்லி காட்டாதே. கோபம் வரும்போது முடிஞ்ச அளவுக்கு பேசாமல் அமைதியாக இருக்கிறது தான் உனக்கு நல்லது. மகிழ்ச்சியாக இருக்கும்போதும் சந்தோஷமாக இருக்கும்போதும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் அதை செய்கிறேன் இதை தர்றேன்னு வாக்கு கொடுக்காதே. அதே போல் துன்பத்தில் இருக்கும்போது நம்ம துன்பத்துக்கு இவங்க தான் காரணம் அவங்க தான் காரணம்னும் எந்த தப்பான முடிவுக்கும் வர வேண்டாம். இன்பத்தில் இருக்கும்போது நம்ம மகிழ்ச்சியாக இருந்தால் போதும். மற்றவங்க எக்கேடு கெட்டா போனா என்னன்னு யாரையும் ஒதுக்கவும் வேணாம். யாரையும் ஏமாற்றி சந்தோஷப்படவும் வேணாம். ஆத்திரத்தில் அவசரப்பட்டு முடிவெடுக்கவும் வேணாம். எப்போதுமே நிதானமும் பொறுமையும் தான் உனக்கு கை கொடுக்கிற நல்ல விஷயங்களா இருக்கும். உன் துன்பத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி உன் வாழ்க்கையை இன்மையோடு இனிமையானதாக மாற்றச் செய்வது என்னுடைய பொறுப்பு. இப்போதே நீ சந்திக்கும் துயரங்களை எல்லாம் விலக்கி வச்சு உனக்கான துன்பங்களை முடிவு கட்டி உன் ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி கொடுக்க போறேன். என் அருளால இனி எல்லாமே உன் வாழ்க்கையில நல்லபடியாக நடக்கும் என இப்போதே உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என் செல்லமே. உன் மனசுல இருக்க துன்ப துயரங்கள் அனைத்தையும் போக்கி வச்சு இனி உனக்கான சந்தோஷத்தை மட்டுமே நான் கொடுப்பேன் என் செல்லமே.